ஹலோ கைஸ், ஐம் வருண். ஒரு மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை கடந்து சென்றிருக்குன்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். 26 ஜூலை 2025 ஆஸ்ட்ராய்டு 2025 OX எனும் ஆஸ்ட்ராய்டு நமது பூமியிலேருந்து 45 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மணிக்கு 75,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து சென்றிருக்குன்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்ட்ராய்டு ஏரோப்ளேன் சைஸ் அளவில் இருக்கு அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள எத்தனை ஆஸ்ட்ராய்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள நமது சூரிய குடும்பத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு இருக்கு. அதாவது 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இது மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல மார்ஸ் பிளானட் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கிற மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல உள்ள 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே உள்ள கைப்பர் பெல்ட்ல இருக்கு. இதில் உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் சூரியன் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமி நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜூலை 26, 2025 ஆஸ்ட்ராய்டு 2025 OX எனும் ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸ்ல கடந்து சென்றிருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில விழுந்துச்சுன்னா, அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல என்டர் ஆகிறப்ப அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு அழிஞ்சிரும். அதுவே மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் நமது பூமியில விழுந்துச்சுன்னா, நமது பூமியில பெரும் பாதிப்பு ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியில விழுந்த மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் நமது பூமியில முற்றிலுமாக அழிஞ்சிச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியில விழுந்த மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டுனால நமது பூமியில ஒரு கொடூரமான அழிவு ஏற்பட்டுச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமி நோக்கி வருது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.